இதில் போய் ஒருத்தன் புதுசாக கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் தான் முடியுது. அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு போகும்போது 2 வருஷம் தான் ஆயிருக்கும். தனியாக நிற்பான் ஜெயிப்பான். எவ்வளோ பெரிய ஒரு உள்நோக்கம் கொண்ட கெட்ட எண்ணம் கொண்ட மனிதராக பிரசாந்த் கிஷோர் இருப்பார் என்பதற்கு அது ஒரு உதாரணம். அந்த பிரசாந்த் கிஷோர் எதுக்கு சார் விஜய் நம்புறாரு? அவருக்கான ஸ்பேஸ் எதுக்கு அவர் கொடுக்குறாரு? அவர் தான் கேட்கணும். பிரசாந்த் கிஷோர் விஜய் விரும்பி அழைச்சாரா அல்லது வேற எவனாவது உள்ள சொருவனானான்னு தெரியல. பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆளை ஒரு தனி நபரால் அஃபோர்டு பண்ண முடியாது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் அஃபோர்டு பண்ண முடியும். பிரசாந்த் கிஷோர் வேலை செய்கிறது ஒரு தனி நபருக்கு வேலை செய்ய முடியாது. அவர் 250 கோடி 300 கோடி ஃபீஸ் அதை அவர் ஒயிட்டில் தான் வாங்குவார். இண்டிவிஜுவல்ஸால் பிரசாந்த் கிஷோரை அஃபோர்டு பண்ண முடியாது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் அஃபோர்டு பண்ண முடியும். திமுக, பிஜேபி, ஜெகனோட கட்சி, மம்தா பானர்ஜி, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய நிறுவன கட்சிகள் தான் அதை செய்ய முடியும். தனிநபர்கள் செய்ய முடியாது. அந்த மேடையில் ஏறி அவர் பேசுகிறாருன்னா யார் சொல்லி போனார்? இப்படியே விஜய் மேலே இருக்க காதலெல்லாம் அவர் போயிருக்கான்றது அபத்தமானது. போனது முக்கியம் இல்லை, போயிட்டு என்ன பேசினார் அதான் முக்கியம்.